சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவரை டக்ளஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னணியினர் கோரிக்கை. கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரின் பதவி இடைநிறுத்தம். சாவகச்சேரியில் குரங்குகளின் தொல்லையால் அவதிப்படும் விவசாயிகள் துப்பாக்கிகள் வழங்கியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஜான்சன் பெர்னாண்டோவின் மகனுக்கு விளக்கமறியல், தலைமறைவாகியுள்ள தந்தை. உலகில் முதலாவதாக கிரிபாட்டி தீவில் பிறந்தது புத்தாண்டு, கொண்டாட்டத்திற்கு தயாராகும் சர்வதேச மக்கள். சிறை பிடிக்கப்பட்டிருந்த கம்போடியா ராணுவ வீரர்கள் 155 நாட்களின் பின்னர் விடுதலை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்டு சாதாரண குற்றவாளி கிடையாது எனவும் அவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுஹாஸ் தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் டக்ளஸ் தேவானந்தா என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி எனவும், எனவே அவரை சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையில் உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரின் கைது வெறும் கண் துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாற்பட்ட கைதாக கருதலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் தமிழ் புல்லுருவிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே இதை பார்க்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோ விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வத்தளை நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவின் புதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜான்சன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான பாரவூர்தி ஒன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதியிழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோஹான் பெர்னாண்டோ நேற்று கைது செய்யப்பட்டார். ஜான்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான பாரவூர்தியை அவருக்கு சொந்தமான எதனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பணச்செலவை மற்றும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரியில் தொல்லை கொடுக்கும் குரங்கை சுட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் துப்பாக்கிகளை வழங்கியுள்ளார். குரங்குகளின் தொல்லையால் சாவகச்சேரி விவசாயிகளின் பயிர்களுக்கு பாரிய அழிவு ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழங்கிய முறைப்பாட்டினை அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கமைய சாவகச்சேரியில் தென்மராட்சி பிரதேசத்தில் குரங்குகளை சுட்டு கலைப்பதற்காக ரப்பர் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான துப்பாக்கிகளே 20 விவசாயிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து குறித்த துப்பாக்கிகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சோஹார புகாரி சபையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அவரை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நிசாம் காரியப்பர் வெளியிட்ட கடிதத்தில் கட்சித் தலைவர் ரவுப் ஹக்கீம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எதிர்க்குமாறு தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்திய போதிலும் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு ஆதரவாக புகாரி வாக்களித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது நடத்தையை கட்சி ஒழுக்கத்தை கடுமையாக மீறும் செயல் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விவரித்துள்ளது. மேலும் புகாரியின் உறுப்பினர் பதவி நீக்கம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எடுக்கப்படக்கூடாது என்பதை விளக்கி ஒரு வாரத்திற்குள் பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணங்க தவறினால் முன்னறிவிப்பு இல்லாமல் மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகளுக்கு போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவர் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பூசா சிறைச்சாலை கைதிகள் இந்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி சிறைச்சாலைக்குள் இருந்து உறவினர்களுடனும் வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளுடனும் தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் சிலருக்கு லஞ்சமாக பணம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பூசா சிறைச்சாலையில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் பல கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பில் காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்பு சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் புதுவருட பிறப்பு முன்னிட்டு விசேட பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள புளியந்தீவு மரியாள் தேவாலயம், தாண்டவன்வெளி காணிக்கை மாதா தேவாலயம், ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுக்கான சீயோன் தேவாலயம் மற்றும் இதர மெதரிஸ்த தேவாலயங்கள் என்பவற்றுக்கும் மாவட்டத்தில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் காவல்துறை, இராணுவ விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் ஆலய நிர்வாகத்தின் கண்காணிப்பின் கீழ் வழிபாடுகளுக்கு வரும் பொதுமக்கள் தேவாலயங்களுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு பிரிவினர் தேவாலயங்களை சூழ பலத்த பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்கரையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாச தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். கார்த்திகை மார்கழி மாதங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் இந்த காலப்பகுதியில் கடலுக்குள் நீராடுபவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாச தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் மற்றும் கடற்தொழில் அமைச்சருடன் கலந்து ஆலோசித்துவிட்டு கார்த்திகை மார்கழி மாதங்களில் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தாளியடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் 2 பாதுகாவலர்கள் பணி அமர்த்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாளியடி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு செயற்படுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை பகுதியில் சட்டவிரோத மாட்டிறைச்சியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கப்பட்டு மீன் கொண்டு செல்லும் பெட்டியில் மறைத்து மோட்டார் சைக்கிளில் எடுத்துச் செல்லப்பட்ட மாட்டு இறைச்சியுடன் ஒருவர் வேலனை அராளிச்சந்தை பகுதியில் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புங்குடுதீவு பகுதியில் வைத்து சட்டவிரோதமான முறையில் இறைச்சியாக்கப்பட்ட 35 கிலோ மாட்டு இறைச்சியுடனே இன்று அதிகாலை 5:30 அளவில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் குறித்த நபர் ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழக அமைச்சரவை கூட்டம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி 20ஆம் தேதி காலை 9:30க்கு ஆளுநர் RN ரவியின் உரையுடன் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள முக்கிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. தேர்தலுக்கு முன்னதாக வரும் பட்ஜெட் என்பதால் இது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது.
ஏற்கனவே ஆளும் திமுக அரசு 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகமே 2026ஆம் ஆண்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் உலகின் முதல் நாடாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் புத்தாண்டு மலர்ந்துள்ளது. ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு கிரிபாட்டி தீவில் புத்தாண்டு பிறந்துள்ளது. 2026 புத்தாண்டு பிறந்ததையொட்டி அந்நாட்டு மக்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிபாட்டி 32 தீவுகளையும் ஒரு சிறிய பவளத்தீவையும் கொண்டுள்ளது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகளில் அடுத்த சில மணி நேரங்களில் புத்தாண்டு பிறக்கின்றது. ஆஸ்திரேலியாவைத் தொடர்ந்து ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, சீனா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் இலங்கைக்கு முன்னதாக அடுத்தடுத்து புத்தாண்டை கொண்டாட உள்ளன. சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த கம்போடிய ராணுவ வீரர்கள் 18 பேரை தாய்லாந்து இன்று விடுவித்துள்ளது. தாய்லாந்தில் கடந்த ஜூலை மாதத்திலிருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் 18 பேரும் கடந்த சனிக்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையே உடன் அமலாகும் வகையில் போர் நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக 20 நாட்களாக நீடித்த போரில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இரு நாடுகளிலும் ஏறத்தாழ 500 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். போர் நிறுத்தம் கைச்சாத்திடப்பட்டதை அடுத்து செவ்வாய்க்கிழமை கம்போடிய ராணுவத்தினரை தாய்லாந்து விடுவிப்பதாக தெரிவித்திருந்தது. ஆனால் கம்போடியா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி விடுவிப்பு நடவடிக்கையை தள்ளி போட்டது. இந்த நிலையில் அந்த 18 பேரும் 155 நாட்கள் தாய்லாந்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனவும் இன்று காலை 10 மணி அளவில் எல்லை சோதனை சாவடி ஒன்றில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் எனவும் கம்போடிய தற்காப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவரை டக்ளஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னணியினர் கோரிக்கை. கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் ஆதரவாக வாக்களித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரின் பதவி இடைநிறுத்தம். சாவகச்சேரியில் குரங்குகளின் தொல்லையால் அவதிப்படும் விவசாயிகள் துப்பாக்கிகள் வழங்கியுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஜான்சன் பெர்னாண்டோவின் மகனுக்கு விளக்கமறியல் தலைமறைவாகியுள்ள தந்தை. உலகில் முதலாவதாக கிரிபாட்டி தீவில் பிறந்தது புத்தாண்டு. கொண்டாட்டத்திற்கு தயாராகும் சர்வதேச மக்கள். சிறை பிடிக்கப்பட்டிருந்த கம்போடியா ராணுவ வீரர்கள் 155 நாட்களின் பின்னர் விடுதலை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.